குலசாமின்னா ஓகே அது ஏதோ போயிட்டு வந்துடலாம், சும்மா தானே போறோம், வருஷத்துக்கு ஒரு முறை போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. குலசாமின்றது நீங்க நினைக்கிற அளவுக்கு சாதாரண தெய்வங்களும் கிடையாது. உங்களுடைய தலையெழுத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு உண்டு. முதல்ல குலசாமி எப்படின்னு முதல்ல தெரிஞ்சாங்க. சின்னதா தான் இருக்கும். கீர்த்தி சீதெல்லாம் மூர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கல் இருக்கும், ஒரு செங்கல் இருக்கும், ஒரு வேப்ப மரம் இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும். ஒரு அடையாளத்துக்கு தான் அதை வச்சிருப்பாங்க. ஆனா நீ அது முன்னோர்கள் நடமாட இடம், அது உங்களுடைய மூதார்கள் நடமாட இடம், வாழ்ந்த இடம். அவ்வளவு சக்தி உண்டு. இன்னொன்னு முதல்ல புரிஞ்சுங்க, உங்களுடைய பிரார்த்தனைகளை இப்ப நிறைய பேர் ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுங்களா, நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்கலன்னு ரொம்ப நொந்து போயிடுவாங்க. ஏமா நான் செய்யாத பரிகாரம் கிடையாது, எல்லாத்தையும் செஞ்சு எனக்கு ஏன் நடக்கலன்னு கேள்விப்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் தான் குலதெய்வம். உங்களுக்கு குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே 100% நடக்காது. ஃபர்ஸ்ட் குலதெய்வத்தின் ரொம்ப மஸ்ட்.